ஹாய், அனைவருக்கும் வணக்கம். உலக தந்தையர் தினம் வாழ்த்துக்கள். நான் இப்போ என்னுடைய கருத்து என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே தாய் தந்தையர் தான், அவங்களும் பசங்க இருக்குது. இன்றைக்கி சூழல் பார்த்திங்கன்னா, நம்ம வளர்ந்த காலகட்டம் வேறு. அன்றைக்கி நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நாம் இருக்கிறோம். அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. இப்போ எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கருத்து என்ன நிலவுதுன்னா, என் பசங்க ஃபோன் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ என்னுடைய பசங்க பார்த்திங்கன்னா, நான் 4வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வச்சேன். நான் ஏதாவது நல்லா புரிச்சுக்கோங்க, இது நான் ஸ்கூலில் தரம் சொல்லலைங்க. இங்கிலீஷ் மீடியம் நான் படிக்க வச்சேன்னா பொருளாதார நிமிடம் என்னால் ஃபீஸ் கட்ட வைக்க முடியல, அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சேர்த்துட்டேன். நான் ஸ்கூலில் எந்த சொல்லலை. இப்போ என் பசங்க அந்த ஸ்கூல் தான் படித்தாங்க. இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா அலமாரி ஃபுல்லாக கப்பு தான் இருக்குது. இப்போ போன பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் கோயம்புத்தூர் ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் கலந்துட்டாங்க, 2nd ப்ரைஸ் வாங்கினாங்க. எனக்கு பெருமை தான் இருக்குது. என்னோடய பசங்க ஃபோன் பார்க்குறாங்க. ஆனால் நான் என்ன சொன்னால் அவங்களுக்கு முழு உரிமை சுத்தமே கொடுத்துருவேன். நீ ஃபோன் பார்க்குறே பாருப்பா, டிவி பாருவா எல்லாமே ஒரு டைம் தான். ஆனால் 2 பேருமே பசங்க நல்லா படிக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், படிக்கிற பசங்க எப்படி படிப்பாங்க. நீங்கள் அவங்கள ஒரு கருத்தை திணிக்காதீங்க, ரொம்ப ஃப்ரீயாக விடுங்க பசங்களை. இன்றைக்கி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே தான் சொல்கிறேன், பசங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. கட் பண்ணு, அப்புறம் நான் யோசனை பண்ணிக்கலாம். அதாங்க, இந்த மாதிரி உங்கள் பசங்களை திணிக்காதீங்க, அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. இன்றைக்கி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இன்றைக்கி இதுதான் என்னோடய கருத்துங்க. சரி, இது நீங்கள் எதனா ஆதரவு கொடுத்தாலும் கொடுங்க. என்னுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் தயவுசெய்து எதிர்ப்பு தெரிவிங்க. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் பேசுனது ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்க, இந்த மாதிரி கருத்துன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஏன்னா நானும் தெரிஞ்சிடும், இது என்னோடய கருத்து. ஏன்னா என் பசங்க நான் இப்படி வளர்க்குறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வளர்க்காதீங்க, இதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் என் பசங்களை அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறேன். அதுதாங்க. ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.